அவங்களுக்கு என்னென்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டில் தங்கியிருக்காங்க அந்த அம்மா உழைச்சி ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி? அந்த அம்மா சொந்தமாக ஏதாச்சும் காடு மேட்டில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா? கேட்டால் டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, அவ்வளோதான். அதை வச்சு ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் ஓசியில் வாழ்கிற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன். அவங்க சொந்தமாக என்ன டிஸ்டிங்டிவ் எபிலிட்டி? இப்போ நீங்களாம் பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஒரு 12,000 ரூபா 20,000 ரூபா 50,000 ரூபா எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க. நானும் உழைக்கிறேன். கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க? பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி? ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்காரா? அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா? வாழ்ந்துட்டு இருக்காங்க. கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார்? அவங்க யார் அவங்க? அதனால் அவங்க அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் சென்னையில் வாடகை வீடு எடுத்து தங்கணும், பிரதமர் சென்னைக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில் போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும். எத்தனை ஊழல் வழக்கு அவர் மேலே இருக்குது, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எல்லாம் அந்த ரூஜி டேப்பில் அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள்லாம். அதனால் கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும்.